ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இது ஒரு அவேர்னஸ் பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேமர்ஸ் நம்மள மோசடி பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுக்கிற ஸ்கேமர்ஸ் இது நாள் வரைக்கும் எப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்தாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பைவேர் இல்லைன்னா மால்வேர் வைரஸ் மூலமாக ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி எடுத்தாங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு அமௌண்ட்டை தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி அதை நீங்கள் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்கிற மாதிரி அது மூலமாக ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம ரொம்ப அவேராக இருந்துட்டு இருந்தோம். இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்கேம் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்கேம். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்கேம்னாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது எந்த ரூபத்தில் எப்படி வரும்னே தெரியாதுங்க. நமக்கு ஒரு தெரியாத நம்பர்லேருந்து கால் வருதுங்க. அந்த கால் வந்த உடனே நீங்கள் இவங்களா, நீங்கள் ரவி தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம கண்டிப்பாக ரவியாக இருந்தால் ஆமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்லுவோம். ஆமாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாமே முடிஞ்சதுங்க. டிஜிட்டல் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மோசடிங்க. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு கால் வந்தது. அந்த கால் கேளுங்க. नमस्ते, क्या मैं मानिका मिलामपरिथी जी से बात कर रही हूँ? Who is the line? I am Pia from Piramal Finance. Am I speaking with Manika Milamparithi ji? So, may I know who is the line? I am Pia from Piramal Finance. Am I speaking with Manika Milamparithi ji? Yeah. Thank you. I am Pia from the Piramal Finance AI team. As per our records, you are eligible for a personal loan of up to 25 lakhs. நான் இந்த கால் வரும் பொழுது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. மனுஷங்க பேசுகிறாங்களா இல்லை ரோபோட் பேசுதா அப்படிங்கிற டவுட் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேசும் பொழுது என்னுடைய பெயரை சொல்லி அவங்க தானா நீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம ஆமான்னு சொல்லக்கூடாது. அதனால யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மறுபடியும் அதே டோனு, எந்த ஒரு ஸ்லாங்கும் மாறாமல் அப்படியே வந்தது. எனக்கு அப்பவும் ஐடென்டிஃபை பண்ண முடியல இது ரியல் வாய்ஸா இல்லை ரோபோட் வாய்ஸான்ட்டு. நான் எஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக யா அப்படின்னு சொல்லிட்டு டோனை மாற்றி தான் யாங்கிறது சொன்னேன். யான்னு சொல்லி முடித்த பின்னால் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கேப் வரும். அந்த கேப்புக்கு அப்புறமா தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அந்த தேங்க்யூங்கிற வார்த்தைக்கும் முதல்ல பேசணுங்களுடைய வாய்ஸுக்கும் இப்போ இந்த தேங்க்யூவோட வாய்ஸையும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுமே வித்தியாசம் வருது. தட் ஃபஸ்ட்டு நம்ம பேசுனது ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெக்கார்டை போட்டுட்ருக்கலாம். இல்லைன்னா டோட்டலாகவே ரோபோட்டாக இருக்கலாம். அடுத்தது அவங்க சொன்னது, உங்களுக்கு என்னுடைய எந்த ரெக்கார்டை பார்த்தாங்கன்னு தெரியல, 25 lakhs வந்து அமௌண்ட்டு உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது நான் பேச ஆரம்பித்தேன்னா இன்னும் என்னுடைய வாய்ஸை எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிகிட்டே இருப்போம். தட் இதை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக 25 லட்ச ரூபா ரொம்ப லோ அமௌண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நான் அதை பற்றி ஆசையை காட்டுறாங்க. நம்ம பேசுவோம். அப்போ பேச என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டேட்டாஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட ஆல்ரெடி நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணி நம்மளுடைய வாய்ஸை அவங்க பேஸ் பண்ணி ரோபோட் மூலமாக டிசைன் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சராக நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டையும் டோட்டலாகவே எடுத்துருவாங்க. இப்போது இது இப்படிலாம் எடுப்பாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம இது நாள் வரைக்குமே ஒரு கடன் வாங்குறதா இருந்ததுன்னா பக்கத்தில் ஃபினான்சியர்கிட்ட போய் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அவர் ஒரு பாண்டில் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாரு இல்லைங்களா? ஆனால் இப்போ பாருங்கள், லோன் வாங்குறது ஒரே ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ நம்ம செல்ஃபி இந்த 3ஐயும் நம்ம கொடுத்தோம்னா போதும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டையும் நம்ம கொடுத்தோம்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வரவு செலவு பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற முதல் கொண்டு அவனே செக் பண்ணி நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் இவ்வளோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உனக்கு இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு உடனே 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தேவைப்பட்ட அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கிறோம். இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இப்போ இதுலேயே இப்போ லோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு மெயில் வரும். எல்லாமே டிஜிட்டலாகவே உங்களுக்கு சைனே இல்லாமல் கன்ஃபர்மேஷன், சாங்ஷன் லெட்டர் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி ஒரு சின்ன விஷயத்தை வச்சு பெரிய அமௌண்ட்டில் லோன் வாங்கிக்கிறப்போ டிஜிட்டலாக வாய்ஸ் மூலமாகவே எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வச்சிருக்கக்கூடிய
அமௌண்ட்டை ஈஸியாக அவங்க எடுத்துடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க நம்மகிட்ட என்னென்ன வார்த்தைகள்லாம் எதிர்பார்க்குறாங்க, எந்தெந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு நம்மளுடைய அமௌண்ட்டை ஈஸியாக எடுத்துட முடியும், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி இந்த ஸ்கேம் கால் எப்படி நம்மளுக்கு வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேமர் வந்து உங்ககிட்ட அணுகும் பொழுது நம்மளுடைய டேட்டாஸை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மாதிரி வச்சு தாங்க நம்மகிட்ட அணுகுவாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய ட்ரூ காலரு, வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இமெயில் ஐடி இது மாதிரிலாம் நிறையா கொடுத்து கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சில டேட்டாஸ் வந்து அவங்க கேதர் பண்ணி எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு தான் உங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய பெயர் இதுதானான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எஸ்ன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு புது நம்பர்லேருந்து ஒரு கால் வந்த உடனே உங்களை அட்டன் பண்ணி நீங்கள் கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு உங்களுடைய வாய்ஸை அனலைஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நம்ம ஃபஸ்ட்டாக கேட்ட ஆடியோ அப்படி தான், அதை தான் அனலைஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ தட் அந்த மாதிரி உங்களை கேட்கும் பொழுது நீங்கள் யார் பேசுகிறதுன்னு கேளுங்க, எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு கேளுங்க, ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி கன்ஃபார்மும் பண்ணாதீங்க, அமைதியாக 2 நிமிஷம் இருங்க. அடுத்து கால் உங்களுக்கு வந்த உடனே ஹலோன்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் பேசுகிறது மனுஷன் நினச்சிட்டு இருப்பீங்க, அது கண்டிப்பாக கிடையாது, ஏஐ ரோபோட்டாக பேசும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹலோ அப்படின்னு நீங்கள் சொன்ன பின்னால் உங்களுடைய நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்குங்கிறத அந்த ரோபோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கும். அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டுனா அடுத்தது ஸ்கேமர்ஸ் கிட்ட இந்த நம்பர் ஆக்டிவாக இருக்குது, இனி நம்ம அவனை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறமா தான் நம்மளை ஸ்கேம் பண்ணுறதுக்குள்ளே வருவாங்க. நீங்கள் சேவ் பண்ணி வைக்காத ஒரு புது கால் வரும் பொழுது நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. அமைதியாக 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்கன்னா டப்புன்னு காலை கட் பண்ணிடுங்க. யாராவது தெரிஞ்ச நபராக இருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி யாருமே மறுபடியும் உங்களுக்கு அதே நம்பர்லேருந்து கூப்பிடுறீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ஸ்கேமர்ஸ் கிட்ட நீங்கள் பேச்சு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது ஃபஸ்ட்டு பெயர் கேட்பாங்க, அடுத்தது ஃபோன் நம்பரை கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அடுத்தது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஆதார் அண்ட் பேன் கார்டு, இது எல்லாமே கேட்பாங்க. எதுக்குமே நீங்கள் பதிலை சொல்லிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோனே அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதோ இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டதுக்கோ ஒரு டேட்டாஸை நீங்கள் கொடுக்கணும்ட்டு இருந்தால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் உண்மையாலுமே பேங்க் பர்சனாக இருந்தால் கூட தயவு செஞ்சு அவங்கக்கிட்டேயே சொல்லிடுங்க. இல்லை நான் இப்படி ஃபோனில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஃபோனில் நான் சொல்ல முடியாது, நான் டைரெக்டாக வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அது மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் ஃபோனில் இந்த மாதிரி தகவல், பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார், பேன் கார்டு, ஃபோன் நம்பர், உங்கள் நேம் எதையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அடுத்து ரொம்ப நேரம் நீங்கள் பேச வேண்டாம். உங்களுடைய ரொம்ப நேரம் பேச ஆட்டோமேட்டிக்காக க்ளோனிங் பண்ணுவாங்க. உங்களுடைய வாய்ஸை ஏஐ வாய்ஸ் கூட மேட்ச் பண்ணி க்ளோன் பண்ணுவாங்க. அடுத்து உங்ககிட்ட பேசுகிற ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க ஸ்கேமருங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த ஸ்கேமர்கிட்ட ப்ரூஃப் பண்ணிடாதீங்க. அதாவது ப்ரூஃப்னா அந்த ஸ்கேமர்கிட்ட நான் ஸ்கேமர்னு சொல்லி நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி ஏன்டா நீ பொழப்ப நடத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டாதீங்க. ஏன்னா நம்ம திட்டுறது எல்லாமே நம்மளுடைய ரியல் வாய்ஸ் வெளிவரும். அந்த ரியல் வாய்ஸ் அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சொன்ன இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு புது கால் வந்ததுன்னா சரி. இனி நம்மளுடைய மொபைலில் புது கால், ஒரு அன்னோன் கால்ஸ் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணுறது, நம்ம ஆன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் ரெட்மி, போக்கோ, சவுமி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கானில் அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஐடென்டிஃபை அன்னோன் நம்பர்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு காலர் ஐடி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் சொல்லியிருக்கு பாருங்கள், உங்களுக்கு புதிதாக தெரியாத நம்பர்லேருந்து வரக்கூடிய கால், அது ஸ்பேம் காலாக இருக்கலாம், ஃப்ராடு காலாக இருக்கலாம், பிஸ்னஸ் காலாக இருக்கலாம், ஓகேங்களா, லோன் சம்மந்தப்பட்டதோ இல்லை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதோ இல்லை டெலிவரி மாதிரி ஏதாவது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வார்னிங்னு சொல்லி வரும்.
இது ஸ்பேம்னு சொல்லி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அட்டன் பண்ணி காதில் வச்சுக்கலாம். ஸோ இது காலுக்கு மட்டும் கிடையாது. இந்த காலர் ஐடி எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எஸ்எம்எஸ்ஸையும் ஃபில்ட்ரு பண்ணி தான் உங்களுக்கு உள்ளே அனுப்பும், வார்னிங்கும் உங்களுக்கு சொல்லும். ஸோ தட் ரெட்மி, சவுமி, போக்கோ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலர் ஐடியை எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் விவோ, ஓப்போ, ஐக்யூ, ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஸோ இந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபோன் ஐக்கானில் டாப் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே பிளாக்டு நம்பர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க அன்னோன்னு சொல்லிட்டு பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்ஐடென்டிஃபை காலர்ஸ், இது டிசேபிள் இருக்கும். இது எனேபிள் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 4-5 கால் தான் வருது, அந்த கால் மட்டும்தான் நான் பேசிக்கிறேன், மற்றபடி எனக்கு வேறு எந்த கால்ஸும் வர்றதும் இல்லை, நான் பேசுகிறதும் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் நான் பேசிக்கிறேன், எனக்கு புது நம்பர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை ஆன் பண்ணணும். நார்மலாக இருக்கிறவங்க ஆன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, புது நம்பர்லேருந்து எந்த காலுமே வராது, பிளாக் பண்ணிடும். இது ஒரு வேளை நீங்கள் டெலிவரிக்காக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், மீஷோ இதில் ஏதாவது டெலிவரிக்காக வர வேண்டியது இருந்தாலும் அதுவும் பிளாக் பண்ணிடும். ஒரு வேலை சம்மந்தமாக கேட்டிருக்கிறீங்க, அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய கால்ஸ் ஏதோ புது நம்பர்லேருந்து தான் வரும் இல்லைங்களா, அதுவும் பிளாக் பண்ணிடும். இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான கால்ஸ் எதுவுமே எல்லாமே வராது, பிளாக் பண்ணிடும். அதனால் இது உங்களுக்கு தேவையா இல்லையான்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அப்படியே பேக் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள், காலர் ஐடி அண்ட் ஸ்பேம். இந்த காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டாக இருக்கிற சி காலர் அண்ட் ஸ்பேம் ஐடி, இது ஆன் பண்ணுனோம்னா உங்களுக்கு புதிய தெரியாத நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சுன்னா அவங்களுடைய நேம் காமிக்கும், இது ஸ்பேம் காலா ஃப்ராடா அப்படிங்கிறத வார்னிங் உங்களுக்கு காமிக்கும். யார் பண்ணுறாங்க, யார் கால் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு ஐடியோடு இது சொல்லும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது. அடுத்தது இந்த ஃபில்டர் ஸ்பேம் கால்ஸை நீங்கள் ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு புது நம்பர்லேருந்து வரக்கூடிய கால்ஸு சைலண்ட் மோடில் வரும், நீங்கள் அதை கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மொபைலில் காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது எனேபிள் பண்ணணுமா வேண்டாமான்னு உங்களுடைய செயல்களை பார்த்து முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பேம் கால்ஸ் ஏதாவது வந்ததுனாலும் சஸ்பெக்டட் ஸ்கேம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும், இது ஃப்ராட் கால்னாலும் ஃப்ராடுன்னு காமிக்கும். ஸோ உங்களுக்கு புது நம்பர்லேருந்து ஒரு கால் வரும் பொழுது நீங்கள் சேவ் பண்ணி வைக்காத நம்பராக இருந்தால் கூட யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க நேமும் டிஸ்பிளே ஆகும். இதை பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ புது நம்பர்லேருந்து வரும் பொழுது உங்களுடைய வரக்கூடிய கால்ஸ் உங்களுக்கு சைலண்ட் மோடில் வரும். ஸோ இதுலேயே மேலே இருக்கக்கூடிய பிளாக் நம்பர்ஸை கிளிக் பண்ணி பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பர்ஸ் இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா புது நம்பரில் இருந்து வரக்கூடிய எந்த காலுமே உங்களுக்கு வராது. இது எனேபிள் பண்ணணுமா இல்லை தேவையில்லையாங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா எனக்கு ஒரு 4-5 கால் தான் வரும், அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசிக்குவேன், மற்றவங்ககிட்ட எல்லாம் எதுவும் பேசிக்கிறது இல்லைன்னா இதை எனேபிள் பண்ணுங்கள். இல்லை வேலை சம்மந்தப்பட்டதோ ஒரு ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இப்போ வரும் அப்படின்னா இந்த பிளாக் கால்ஸை எனேபிள் பண்ணாதீங்க. ஏன்னா வரக்கூடிய அந்த கால்ஸும் உங்களுக்கு வராமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த செட்டிங்ஸை உங்களுடைய மொபைலில் இப்போ 3 மொபைல்ஸில் எப்படி நம்ம செட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் போய் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேம் கால்ஸ் உங்களுக்கு உள்ளே வராது, அப்படியே வந்தாலும் சைலண்ட் மோடில் வரும். அப்படியே உங்களுக்கு வந்தாலும் அது ஸ்பேம் காலா ஃப்ராட் காலா சஸ்பெக்டட் ஸ்பேமாங்கிறது தெளிவாக உங்களுக்கு காமிக்கும். இதையும் தாண்டி நீங்கள் அந்த காலை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸை எதுவுமே கொடுக்காம சைலண்ட்டாக இருங்க. எதுவுமே அவங்ககிட்ட இருந்து வரல, மெசேஜ் எதுவும் வரலைன்னா கட் பண்ணிடுங்க. சப்போஸ் டு பி உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்டாங்கன்னா உங்களுடைய நேம்ஸோ எதுக்குமே நீங்கள் பதில் கொடுக்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு ஸ்பேம் காலை நம்ம அட்டன் பண்ணுறதுங்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.